ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நாம தமிழக அரசால வெளியிடப்பட்ட கலைச்சொற்கள பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 6த்துலருந்து 9த் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10த் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல முன்னாடி வீடியோஸ்ல இருக்கிறத முன்னாடி வீடியோஸ்ல இருக்கிற யூனிக்கான வார்த்தைகள சிலத ரிமெம்பர் பண்றதுக்காக கொஸ்டின்ஸா கேட்கிறேன். ஞாபகம் இருக்கா பாருங்க. ஒரு வேள மறந்திருந்தா இன்னொரு டைமு அந்த வீடியோஸ ரீவாட்ச் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் தமிழ்ல கேட்டிருப்பேன். இந்த தடவ ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்றேன் அப்டின்னாக்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். தமிழ்ல அதோட வார்த்தை ஞாபகம் வருதா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு டேனிங். டேனிங்னா என்ன? அப்டின்றத இப்ப நான் கேட்கிற கேள்வி, அத என்ன பண்றீங்க அப்டின்னாக்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டா ஆன்ஸர போடுங்க. முதல்ல டர்னிங், டேனிங் T-A-N-N-I-N-G டேனிங். அடுத்தது ரெசிப்ரோசிட்டி. அடுத்தது ஹியூமானிட்டி. அடுத்தது சிலபிள். அடுத்தது இன்டெகிரிட்டி. அடுத்தது எலோக்யூஷன். அடுத்தது மெட்டஃபோர். அடுத்தது பேலட். அடுத்தது லெக்சிகான். அடுத்தது ரைட். R-I-T-E ரைட். அடுத்தது வாயேஜ். அடுத்தது ரைமிங். அடுத்தது சிப்ஸ். அடுத்தது மெட்டஃபோர். அடுத்தது ஸ்மைலி. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுதா பாருங்க. அதாவது தமிழ் சொல் தெரியுதா பாருங்க. தமிழ் சொல் தெரிஞ்சுச்சு அப்டின்னாக்க 6த்துலருந்து 9த் வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ்ல எது கேட்டாலும் உங்களால பதில் சொல்லிட முடியும். ஏன்னா, மீதி வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால காமனான வார்த்தைகளா இருக்கும். இப்ப நான் கேட்ட வார்த்தைகள்லாம் இப்ப கேட்ட வார்த்தைகள் தான் என்ன அப்டின்னாக்க 6த்துலருந்து 9த் வரைக்கும் இருக்கிற யூனிக்கான வார்த்தைங்க. அதாவது எல்லாருக்கும் தெரியாத வார்த்தைங்க. அதனால இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தாலே, நீங்க அந்த வார்த்தைகள் தெரியாதவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். அதனால இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்டின்னாக்க போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடுங்க. இன்னைக்கு 10த் இது பார்க்கலாம். உயிரெழுத்து வௌவல், மெய்யெழுத்து கான்சோனன்ட், ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப், ஒருமொழி மோனோலிங்குவல், உரையாடல் கான்வர்சேஷன், கலந்துரையாடல் டிஸ்கஷன், புயல் ஸ்ட்ரோம், நிலக்காற்று லேண்ட் பிரீஸ், சூறாவளி டொனார்டோ, கடல் காற்று சீ பிரீஸ், பெருங்காற்று டெம்பெஸ்ட், சுழல் காற்று வேர்ல்விண்ட், செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டெவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர், நுண் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி, விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ், விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி, புற ஊதா கதிர்கள் அல்ட்ராவயலட் ரேஸ், உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி, அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ், சின்னம் எம்பளம்.
அறிவாளர், இன்டலெக்சுவல், ஆய்வேடு, தீசிஸ், குறியீட்டியல், சிம்போலிசம், அழகியல், முருகியல், ஏஸ்தட்டிக், கலைச்சொல், டெர்மினாலஜி, கலைப்படைப்புகள், ஆர்டிஃபேக்ட்ஸ், தொன்மம், மித், துணை தூதரகம், கன்சுலேட், காப்புரிமை, பேட்டன்ட், ஆவணம், டாக்குமெண்ட், வணிக குழு, கில்ட், பாசனம், இரிகேஷன், நிலப்பகுதி, டெரிட்டரி, நம்பிக்கை, பெலீஃப், மெய்யியலாளர், பிலாசபர், மறுமலர்ச்சி, ரெனைசன்ஸ், மீட்டுருவாக்கம், ரிவிவாலிசம், மனித நேயம், ஹியூமனிட்டின்னு சொல்லலாம், ஹியூமனிசம்னு சொல்லலாம். பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் பவுண்டரிஸ், அமைச்சரவை, கேபினெட், பண்பாட்டு விழுமியங்கள், கல்ச்சரல் வேல்யூஸ். அவ்வளவுதான் இதோட 10th தமிழ் புக்கும் முடியுது. அடுத்த வீடியோல 11th தமிழ் புக்கோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.